வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னை கொலை செய்ய ஈரான் துடிக்குது, அவங்களோட முதல் இலக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு பயக்காட்டுற ட்ரம்ப் பதறாரு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஒரு மாசம் கூட ஆகல, அது நெருப்புல வீசிட்டு அமெரிக்கா நடத்துற இந்த தாக்குதல், போரில் மரணமடைஞ்ச ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தை களங்கப்படுத்த நடத்துற சதி அப்படின்னு ஈரான் சொல்லுது. மாறி மாறி தாக்குதல், மீண்டும் ஏவுகணைகள் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. குண்டு மலைகளுக்கு நடுவுல மேற்காசிய போர் பத்தி எரியுது. ட்விஸ்ட், சஸ்பென்ஸ், ஹாரர் எல்லாம் நிறைஞ்ச த்ரில்லர் படத்தை சீட்டு நுனியில உட்காந்து பாக்குற மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இந்த போற உலகமே பார்த்துட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு மொத்த கதையும் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான். ஒருத்தர் ஏவுகணை விடுறாரு, அடுத்தவர் ட்ரோன் அனுப்புறாரு, இதுக்கு பதிலாக இன்னொருத்தர் விமானப்படை அனுப்புறாரு. இதுக்கு நடுவுல உலக நாடுகள் மாட்டிக்குச்சு. தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தால எல்லாம் நார்மல் ஆகிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். படத்துல இன்டர்வல் பிளாக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பெரிய ஷாக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற மார்ஷல் தீவு, சவுதி அரேபியா, லைபீரியா நாடுகளோட கப்பலை ஈரான் தாக்கிருச்சு. இதுக்கு பதிலடின்னு சொல்லி ஈரானோட 80 முக்கிய இடங்களை குறி வச்சு அமெரிக்கா வான்வழி தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு. கேம் ரீஸ்டார்ட் ஆகிருச்சு, கதை ஆக்ஷன் மூடுக்கு போயிருச்சு. துருக்கியில நடந்த நேட்டோ அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கு இடையில செய்தியாளர்கள் சந்திச்ச ட்ரம்ப், ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு நான் நம்பல, அவர்கள் பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள், இனி நடவடிக்கை கடுமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே உலக சந்தைகள் முதல்ல ரியாக்ஷன் கொடுத்துச்சு. என்ன விலை சட்டுன்னு மேல போச்சு, பங்குச்சந்தை சட்டுன்னு கீழே வந்துருச்சு, டாலர் மீண்டும் மையப்புள்ளியா மாறிடுச்சு. ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ராணுவ தளங்கள் இருக்கிற வளைகுடா நாடுகள் பக்கம் தன்னோட கவனத்தை திருப்பிருச்சு. அதிகாலை நேரத்துல பஹ்ரைன், குவைத், கத்தார் இந்த எல்லா நாடுகள்லயும் சைரன் சத்தம் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்புனாங்க. வானத்துல ட்ரோன், இடைமறிக்கிற பாதுகாப்பு அமைப்பு, ஒரே பதட்டம். இந்த போர் 2 நாடுகளுக்குள்ள மட்டும் இல்ல, முழு வளைகுடா பிரதேசத்தையும், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் மெதுவா உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உலக பொருளாதாரத்தின் ஹார்ட்டா இருக்க ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டா பாக்குறது தான். கிட்டத்தட்ட 5 மாசம் நடந்த இந்த போர்ல ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி முக்கியத்துவத்தை முழுமையா புரிஞ்சுக்குச்சு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சதால தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அது மேல போர் செய்யுது. அந்த அணு ஆயுதத்தை விட ஹார்முஸ் ஜலசந்தி பவர்ஃபுல்னு ஈரான் உணர்ந்துருச்சு. ஏன்னா உலக நாடுகளுக்கு எண்ணெயை கொண்டுகிட்டு போற மெயின் கேட் அதுதான். அதை வச்சு அமெரிக்காவை பயமுறுத்துறது மட்டும் இல்ல, சர்வதேச அளவுல இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு ஈரான் வந்துருச்சு. சதுரங்கத்துல ஒரு காயை நகர்த்தி முழு ஆட்டத்தையும் மாத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு காயா வச்சிருக்கு. அந்த ஆட்டத்துல ட்ரம்பும் வேற லெவல்ல யோசிக்கிறாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, நீ ஹார்முஸை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறியா, நான் உன்னோட பண வரவை கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஈரானோட பொருளாதாரத்துல மிகப்பெரிய வருமானம் என்ன விற்க முடியலன்னா பணம் வராது, பணம் வரலன்னா பொருளாதாரம் சிரமப்படும். அதனால ஈரானோட எண்ணெய் உற்பத்தி மையங்கள் மேல அமெரிக்கா குறி வைக்குது. சுருக்கமா சொன்னா ஈரான் உலகத்துக்கு என்ன போகக்கூடாதுன்னு யோசிக்குது, அமெரிக்கா ஈரானோட எண்ணெய் வெளியே போகக்கூடாதுன்னு யோசிக்குது. 2 பேரும் எண்ணெயை வச்சுதான் ஜெஸ் விளையாடுறாங்க. இந்த போர் திரும்பவும் ஆரம்பிச்சதுக்கு யார் காரணம்னு பார்த்தா அமெரிக்கா என்ன சொல்லுது, முதல்ல வணிக கப்பலை ஈரான் தான் தாக்குச்சு, அதனால நாங்க பதிலடி கொடுத்தோம் அப்படிங்குது. ஈரான் என்ன சொல்லுது, அமைதி ஒப்பந்தத்தை முதல்ல மீறினது அமெரிக்கா தான், அதனால நாங்க திருப்பி அடிச்சோம் அப்படிங்குது. யாரை நம்புறதுன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரே குழப்பம் தான். இதுக்கு இடையில ட்ரம்ப் ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் சொன்ன வார்த்தை உலக ஊடகங்கள்ல தீயா பரவுச்சு. என்ன கொலை செய்ய ஈரான் முயற்சி செய்து, அவர்களோட முக்கிய இலக்கு நான் தான் அப்படிங்கிறதான் ட்ரம்ப் சொன்னது. இது உண்மையா இல்ல பாதுகாப்பு எச்சரிக்கையா, அரசியல் கருத்தா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியல. ஆனா இந்த பேச்சு ஏற்கனவே இருந்த பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கிருச்சு. ஈரான் தரப்பும் சும்மா இல்ல, தாக்கினால் தாக்கப்படுவீர்கள்னு அமெரிக்காவுக்கு பெரிய வார்னிங் கொடுத்துருக்கு. இந்த போர்ல வார்த்தைகளை ஏவுகணைகளை போல பறக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா 2 பேரும் ஒரு கயிறை இழுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒருத்தர் விட்டுட்டா அவருக்கு தோல்வி, அதனால யாரும் விட மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் விடாம பிடிச்சிருந்தா கயிறு அருந்துரும். அந்த கயிறு இங்க உலக பொருளாதாரம். நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த சண்டை வெறும் இராணுவ மோதல் மட்டும் இல்ல, பொருளாதார போரும் கூட. இன்னொரு பக்கம் பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்களோட இறுதி ஊர்வலம் இப்ப நடந்துச்சு. 4 மாதங்களுக்கு மேலா பாதுகாப்பா வச்சிருந்த அவரோட உடலை போர் பதட்டம் குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஈரானின் முக்கிய நகரங்கள் வழியா கொண்டு போய் நல்லடக்கம் செஞ்சாங்க.
ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும் போதே ஈரானின் பல தலைவர்கள் தற்போது உயிருடன் இல்லை, விரைவில் மேலும் சிலர் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் போரை மீண்டும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கலவரத்துக்கு நடுவுலையும் ஒரு நாட்டோட உச்சபட்ச அதிகாரம், ஒரு ஒட்டுமொத்த தேசத்தோட ஆன்மீக வழிகாட்டி அவரோட இறுதி பயணம் சும்மா சாதாரணமா நடக்கல. ஈரான்ல இருந்து ஈராக் வரைக்கும் ஒவ்வொரு நகரத்தோட வீதிகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் தலைவருக்கு விடை கொடுக்க கருப்பு உடைகள்ல கடல் போல திரண்டு நின்னாங்க. மக்கள் முகத்துல சோகத்தை விட ஆத்திரம் தான் அதிகமா இருந்துச்சு. ஊர்வலத்தில் அமெரிக்கா ஒழிக, இஸ்ரேல் ஒழிக அப்படிங்கிற முழக்கத்தால வந்த அதிர்வு அமெரிக்காவுக்கே கேட்டிருக்கும். இந்த முழக்கங்கள் சும்மா ஒரு கூட்டத்தோட சத்தம் இல்லை, தங்களோட தலைவரை வான்வழி தாக்குதலில் இழந்த ஒரு ஒட்டுமொத்த தேசத்தின் நெஞ்சுக்குள்ள இருந்து வெடிச்சு கிளம்பி வந்த ஆத்திர குரல். 37 ஆண்டுகால கமேனியின் ஆட்சியை நினைச்சு மக்கள் கதறி அழுத காட்சிகள் தேசத்தையே உழுக்குச்சு. போர் இந்த மாதிரி கண்ணீரையும் காயங்களையும் தான் ஏற்படுத்தும். ஏசி ரூம்ல சொகுசா உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டு நாங்க விட மாட்டோம், அவங்க அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம், அடிக்கு மேல அடி கொடுப்போம் அப்படின்னு மைக் முன்னாடி ஆக்ரோஷமா கெத்தாவும் தலைவர்கள் பேசுறாங்க. அவங்க போடுற ஒரே ஒரு கையெழுத்துல போர் தொடங்கிடும். ஆனா இந்த போரோட நிஜமான வலியும் கொடூரத்தையும் ரத்தமும் சதையுமா அனுபவிக்கிறது யாரு? பசியில தவிக்கிற குழந்தைகளும், பெத்த பிள்ளைய இடர்பாடுகளுக்குள்ள தேடி அலறி துடிக்கிற தாய்மார்களும், கனவுகளை இழந்து தவிக்கிற இளைஞர்களும் தான். போர் நடக்கிற இடத்துல இருக்கிறவங்களும் நம்மள மாதிரி சாதாரண இதே உள்ள மனுஷங்க தான். அவங்களுக்கும் அழகான குடும்பம், ஆசைகள், கனவு எல்லாம் இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் நிதானமா அவங்க கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். விடிஞ்சா ஆஃபீஸுக்கு போகணும், கடையை திறக்கணும், குழந்தைகளை பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற மக்கள் திடீர்னு அதிகாலையில் அவங்க தலைக்கு மேல வானமே பிளக்கிற மாதிரி பயங்கரமான போர் விமானங்களோட சத்தமும் குண்டு வெடிப்பு சத்தமும் கேட்டா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கும்போதே உடம்பெல்லாம் நடுங்குது. ஏவுகணைகள் இராணுவ தளங்களை மட்டும் தகர்க்கல, அங்க வாழுற லட்சக்கணக்கான சாமானிய மக்களின் நிம்மதியையும் அவங்களோட எதிர்காலத்தையும் சேர்த்து தான் தகர்க்குது. உலகத்துல எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சியை நாம எட்டிட்டோம். நிலாவுக்கு போயிட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்னெல்லாமோ பண்றோம். ஆனா மனுஷன் நேசிக்கணும், சக மனுஷனோட உயிரை மதிக்கணுங்கிற அடிப்படை விஷயத்தை மட்டும் இந்த உலகமும் உலக தலைவர்களும் கத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆயுதங்களோட மொழியில பேசுறதை நிறுத்திட்டு அன்போட மொழியில பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனைகளை தீர்க்க உலக தலைவர்கள் எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. துப்பாக்கி குண்டுகளால அமைதியை நிலைநாட்ட முடியாது. போர்ல உண்மையா ஜெயிக்கிறது யாரு? நிலங்கள் கைப்பற்றப்படலாம், நகரங்களை இடிக்கலாம், எதிரியை பலவீனப்படுத்தலாம். ஆனா ஒரு குழந்தையோட சிரிப்பை திருப்பி கொடுக்க முடியுமா? உயிரை இழந்த ஒருவரை மீண்டும் கொண்டு வர முடியுமா? இங்கிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அங்க போர் முனையில சிக்கி தவிக்கிற அந்த அப்பாவி மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மனசார பிரார்த்திக்க முடியும், அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும், அந்த பூமியில மீண்டும் அமைதி நிலவணும், குழந்தைகள் பயமில்லாம தெருக்கல்ல விளையாடணும். அதுதான் எல்லாருடைய விருப்பமும் ஆசையும். தேசத்தின் எல்லைகள் என்பது வரைபடத்தில் கீறிய கோடுகள் அல்ல, மனிதாபிமானம் மரணிக்கும் மரண குழிகள். பூமி பந்துக்கு தேவை நெருப்பு படுக்கைகள் அல்ல, நிம்மதியான உறக்கம். உலகத்துக்கு போர் தேவையில்லை, நல்ல புரிதல் போதும். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த போர் மீண்டும் தொடங்கினதுக்கு அமெரிக்கா காரணமா இல்ல ஈரான் காரணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரேக்கிங் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், ஸ்டோரி, மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.